ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் விபின். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு கார்டன் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கார்டன் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னால் காற்றுல கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. ஃபுல்லாகவே எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதை மறுபடியும் நம்ம அதை ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதுக்கேற்ற கரெக்டான ஒரு டைம் இல்லை. அதே போல் நம்ம முயற்சிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா எரு கிடைக்கல. ஏன்னா லாஸ்ட்டு அந்த நவம்பர் டிசம்பர் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நிறைய மழைகள் பெஞ்சதுனால நம்மளுக்கு இந்த மாட்டு எரு கிடைக்கல. ஸோ அதனால் கார்டனை மறுபடி ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. நம்ம கார்டனில் ஏற்கனவே நிறைய இது கேனில் செடிகள் வச்சுருந்தோம். ஸோ அதை இப்போ நம்ம டோட்டலாகவே நிறைய கம்மி பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 கேன்களுக்கு மேலே நம்ம கம்மி பண்ணிட்டோம். 2 ரீசன். ஒன்று ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அதே போல் ரொம்ப வெயிட் ஏறுது மாடிக்கு. அதே போல் இன்னொன்று நம்மளால் அதை மெயின்டைன் பண்ண முடியல. அந்த ரீசனுக்காக நிறைய இதை இந்த அந்த கார்டன் தன்னாலே உடஞ்சி விழ நேரம் நம்ம அதை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு காரணம் வந்துட்டோம். அந்த கார்டன் உடஞ்சி விழுந்துறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதுக்கு கரெக்டான ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் இயர் நம்ம லடாக்குக்கு ஃபேமிலியாக காரில் ஒரு 22 டேஸ் ரைட் போயிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் நம்ம காரில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ அந்த 22 டேஸ் நம்ம கார்டனை கரெக்டாக பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அந்த சூழ்நிலையில் எனக்கு வீட்டில் வேலை செய்கிறவங்க தண்ணி ஊற்றிருந்தாங்க. ஆனாலும் அது கரெக்டாக நம்ம பார்க்காதனால நிறைய இடத்துல அந்த நம்ம வச்சுருந்த அந்த செடி வைக்கிறதுக்காக வச்சுருந்த அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் உடஞ்சி விழுந்துச்சு. ஸோ அதனால் நிறைய செடிகள் வீணாக போச்சு. மண்ணுகள்லாம் கீழே கொட்டி எடுத்து அந்த மாதிரி போயிருந்துச்சு. அது நம்ம சரியாக சீரமைக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ பார்க்க நேரம் பார்த்திங்கன்னா ஒரு சில செடிகளை என்னால் காப்பாற்ற முடியுது, ஒரு சில செடிகளை என்னால் காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் காய்கறி செடிகள் இதெல்லாம் கம்ப்ளீட்டாகவே டேமேஜ் ஆகி போயிடுச்சு. ஏன்னா அது நம்ம ரெகுலர் பராமரிப்பு இல்லை அப்படின்னாச்சுன்னா அந்த செடிகள் கண்டிப்பாக வீணாக போயிடும். நார்மலாக நம்ம டெக்கரேஷனுக்காக வச்சுருந்த அந்த மாதிரி சில செடிகள் காப்பாற்ற முடிஞ்சுது. அந்த செடிகள் தான் இப்போ என்கிட்ட இருக்குது. அதே போல் இப்போ அடுத்தால தை மாத பட்டத்துக்கு நம்ம காய்கறிகளை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் நம்மளோட கார்டனை ரெடி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக ஒரு சைடில் இருக்கிற இதை நம்ம கார்டனை ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
வாட்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாண்டு வந்து லாஸ்ட் டைம் வந்து துருப்பிடிச்சு உடஞ்சதில்ல, அதனால் அந்த ஸ்டாண்டு கீழே கம்பிக்கு மேலே இந்த மாதிரி ஷீட்டு போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 சைடை முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற போர்ஷனை. இது ஏற்கனவே நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் இந்த சைடில் வச்சுருப்பேன். அதில் ஒரு சைடுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற இது வந்து இருந்துச்சு, அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெருக்கிறதுக்கு வசதியாக வந்து இந்த கேப் இருக்கும். ஏன்னா நம்ம டபுள் லேயர் வைக்க நேரம் வந்து பெருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வந்து கேப் இதில் கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து தொடப்பத்தை வச்சு பெருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்தால உள்ள பொசிஷன் வந்து நம்ம அடுத்தால ரெடி பண்ணோம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து பாட்டில்லாம் உடஞ்சிடுச்சு. இதுக்கு ஏற்றியா இப்போ வந்து அந்த ராடு நம்மகிட்ட இல்லை. ஸோ ராடை ரெடி பண்ணிட்டு அடுத்து இந்த பொசிஷன் நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய காலியான பாட் நிறையா இருக்குது. ஸோ அதில் என்னென்ன செடிகள் வைக்கலாம், அதில் வந்து காய்கறிகள் என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கிறது போல் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இன்னும் எருவும் வந்து கொஞ்சம் எரு கிடச்சிது, அது வந்து இருக்கிற செடிகளுக்கு வச்சுருக்கிறேன். மறுபடி கிடைக்க போகிற எருவை வந்து அதை வந்து இந்த புதுசாக வைக்க போகிற செடிகளுக்கு வந்து நம்ம வைக்கணும். ஸோ அதை வச்சுட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து என்னென்ன பண்ண போகிறோங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதே போல் நம்ம வந்து லடாக்குக்கு போயிருந்த அந்த டூரோட இதை வந்து தனியாக ஏற்கனவே நம்ம இந்த சேனலில் நம்ம போட்டிருந்தோம். அதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணி ட்ராவல் வித் விபின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் வந்து அந்த ட்ராவல் வீடியோஸை தனியாக போட்டிருக்கேன். ஏன்னா இதோட ஆடியன்ஸ் வேறு, அதோட ஆடியன்ஸ் வேறு. ஸோ இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு யாருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த சேனலில் போயிட்டு நீங்கள் பாருங்கள். ட்ராவல் வித் விபின் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போயிட்டு அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.